வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆளுநருக்கு கருப்பு கொடி போராட்டம் சிதம்பரத்தில். ஆளுநர் அப்படின்னாலே ஒரு சர்ச்சைக்கு பேர் போனவர். இன்றைக்கி என்ன சர்ச்சை? சகஜானந்தா, அதாவது சிதம்பரம் பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட சகஜானந்தாவுடைய புகழை போற்றும் விதத்தில் அவங்க பிறந்தநாள். அதுக்காக ஆளுநரை வச்சு ஒரு விழா பண்ணுறாங்க. யார் விழா பண்ணுறதுன்னா ஆர்எஸ்எஸ் கும்பல் அப்படிங்கிறது இயற்கையிலே தெரியும். இதற்கு இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கருப்பு கொடி ஆளுநர் இந்த கருப்பு கொடி எதிர்பார்க்கல போலகுது. ஏன்னா அவர் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஆளுநர் போராட்டம் பண்ணும்போது கொடி அவர் மேலே பட்டது, அவர் உயிருக்கு ஆபத்து. அதே மாதிரி கருக்கா சுரேஷ் நம்ம வீட்டில் குண்டு போடுறாரு, குண்டே போடலை, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நீல விளக்கத்தை கொடுத்தார். சரி, இந்த சகஜானந்தா அப்படிங்கிறவர்கிட்ட இப்போ திடீர்னு சிதம்பரமுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்தியா கூட்டணி சொல்வது என்ன? சகஜானந்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவராச்சே. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஐயா ஆளுநர் ரவிக்கும் என்ன சம்பந்தம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம்? நமக்கு நிலவு சரியாக இருந்தால் சுவாமி கஜானந்தா அப்படிங்கிறவங்க 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு காங்கிரஸில். கல்வி பணிகளை ஏராளமாக செய்தவர், மக்களால் பதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர், எப்படி வள்ளலார் அவர்கள் மாதிரி. இப்போ என்ன சிக்கல்னா, அரசாங்க பணத்தில் இவர் கஜானந்தா அங்கே போயிட்டு அங்கே பேசக்கூடியது என்ன? ஏற்கனவே என்ன பேசுவாருங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் வள்ளலார் அவர்கள் சனாதனத்தை ஊக்குவித்தார்னார், வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினார். இன்னும் குறிப்பாக தமிழக அரசு வள்ளுவருக்கு ஒரு 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 ஃபோட்டோவை போடுது, அதை மாற்றுறாரு. இவர் எங்கேருந்து மாற்றுறாரு? பீகார்லேருந்து மாற்றுறாரு. அப்போ பீகாரில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு தெரிஞ்சது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல்லூர்களுக்கு தெரியாதா? அப்போ என்ன விதமான அரசியல் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி சிதம்பரம் போகும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு, இன்னுமே ஆளுநரை கொஞ்சம் இறங்கி அடிக்கணுன்ட்டு. இது 10 அப்படின்னா இது 10, இன்னும் இறங்கி அடிக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆளுநரை நம்ம அவங்களுக்கு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அவருடைய சம்பளத்தெல்லாம் கட் பண்ணி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போகணும். ஏன்னா ஆளுநர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரு. ஆளுநரை நீங்கள் திட்டினீங்கன்னா வாக்கு கூடும். ஒரு அரசியல் கட்சி வாக்காக தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த விதத்தில் ஸ்டாலின் ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் அவருக்கு வாக்குகள் கூடும். அதை அவங்க உணர்கிறாங்க. ஆனாலும் சில இதில் அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டான முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல அவர்களை பற்றி. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன எல்லாருக்கும் நல்லவராக இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்படி பண்ண அரசியல் பண்ண முடியுமா நமக்கு தெரியல. மற்றவர்களிடம் காட்டுகிற வேகத்தை ஆளுநரிடம் இன்னும் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இப்போ கஜானந்தா அவருடைய இந்த விழாவுக்கு ஆளுநர் செல்வது ஏற்கனவே உங்களுக்கு, அதாவது ஆளுநர் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடராஜர் கோயில், அங்கே போய் பேசலாம். என்ன பேசலாம்? நடராஜர் கோயிலில் போயிட்டு இல்லை ஆர்எஸ்எஸ் தான் வலிமையானது, சனாதனம் தான் காப்பாற்றுது, நடராஜர் கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தமானது, தீட்சிதர்கள்லாம் குழந்தை திருமணம்லாம் பண்ணி வைக்கல, தீட்சிதர்களுக்கு நான் துணை நிற்பேன், அங்கே பேசலாம். ஆனால் உங்கள் கொள்கைக்கு முற்றிலும் மாறுபான இடத்துல போய் பேசுகிறாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி சனாதன சக்திகளுடைய பெரிய ஒரு பலம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது யார்? யார் அதை உருவாக்கியது யார்? அது ஒரு ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியான ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் படிக்கணும்னு பெரிய லெவலுக்கு இருந்தது. அதை போக்குறதுக்கு வந்தவர் தான் சகஜானந்தா. ஆனால் என்ன சிக்கல்னா, இப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால பெரிய மனிதர்கள்லாம் நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க. அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர், அவர் சனாதனத்தை ஊக்குவிச்சார் அப்படி தான் பேசுவார். போய் ஏற்கனவே வள்ளலார் அவர்களை பேசி பெரிய விவாத பொருளாச்சு. வள்ளலார் என்ன சொன்னார், இவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வரலாற்றை மாற்றியமைக்கணுங்கிறது அவங்களுடைய நெடுநாள் எண்ணம். பெரிய வரலாற்று தலைவர்களை, அதுவும் ஆர்எஸ்எஸ் ஒழியணும்னு சொல்கிறக்கூடிய தலைவர்களை கூட அவங்க போற்றுவாங்க. காமராஜரை மராவ் அப்படின்னு சொல்லி அவங்க காமராஜரை கொலை செய்ய வந்த கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ். ஆனால் என்னென்னா அவங்களால இப்போ சில பேரை கபலீகரம் செய்யாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாவற்றையும் அரசியலாக பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஐயா ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசுடைய செலவில், தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறையில் இருக்குது, தமிழ்நாடு அரசுடைய செலவில் அங்கே போயிட்டு அங்கே சனாதனத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா இது எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? அதுக்கு தான் போராட்டம். இப்போ ஆளுநர் அவர்கள் விழாக்கெல்லாம் வேணான்னு சொல்லலை, நம்ம விழாக்கெல்லாம் போங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் போகக்கூடிய எல்லா விழாலையும் ஒரு சர்ச்சையை கிளப்புறீங்க. இப்போ இந்த முசிறியில் போய் இளங்கோவன் அவர்களுடைய கல்லூரிக்கு போயிட்டு வந்தீங்க. அந்த கல்லூரி ரெய்டான கல்லூரி. அந்த கல்லூரிக்கு நீங்கள் போனீங்கன்னா இடி சிபிஐ எப்படி பார்க்கும்? ஆளுநருக்கே தெரிஞ்சவர், நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? நீங்கள் தான் உத்தம சீலர்களாச்சு, எதுக்கு அந்த மாதிரியான இடத்துக்கு போகிறீங்க? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொன்றும் செயல்பாடு தான். இப்போ என்ன ஒன்று, இப்போ இன்றைக்கி கருப்பொடி காட்டிட்டாங்களா, இப்போ என்ன சொல்லுவார்? பிஜேபின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. பாருங்கள், ஆளுநர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி இந்தியா கூட்டணி ஆளுநரை மதிக்கலை,
ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு மற்ற வேல்முருகன் தமிழக அவங்க தான் போராட்டம். திமுகலாம் இறங்கலை. உண்மையிலே திமுக ஏன் இறங்கலை நமக்கு ஒன்றும் புரியல. திமுகலாம் இறங்கணும். என்னங்க அது கூட்டு நிகழ்ச்சியை பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது இல்லை? திமுக போனால் எவ்வளோ பெரிய கூட்டம் வரும். இப்போ என்ன போடுறாங்க, வெறும் 100 பேர் மட்டும் பங்கேற்கிறார்கள். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் 100 பேரை பார்க்குறீங்க, லட்சக்கணக்கானவர் வெளியில் இருக்காங்க, அவங்கெல்லாம் பரதனா அவங்க ரெடி. அதனால் 100 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு கருப்பு கொடி 100 பேர் மட்டும் காட்டினார்கள். ஆமாம், இதே இந்தியா கூட்டத்தில் இருக்க விசிகா எல்லாம் இறங்குச்சின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு தெரியுமா இன்றைக்கி? மறுபடியும் நம்ம சொல்கிறேன், இது தவறான அணுகுமுறை. ஆளுநரை நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, ஆளுநர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ பிரச்சனை பண்ணணும். நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் ஆளுநரை மோடி என்ன முடிவு எடுப்பார், அதான் முடிவு எடுக்க போகிறார். அதை வச்சுக்கணுமா வேணாமான்னு மோடி தான். நீங்கள் வேணும்னு சொன்னாலும் வைப்பார், வேணான்னு சொன்னாலும் வைப்பார். இந்த மாதிரி பெரிய விஷயங்களை கிளப்பணும். இன்றைக்கி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் அன்பை பெற்ற சுவாமி சகஜானந்தா அவர்களை வந்து அவருடைய பெருமையை நீங்கள் கபலீகரம் செய்ய நினைக்கிறீங்க. அவங்க உங்களால் நீங்கள் பண்ணுறீங்க. இது முற்றிலும் விரோதம். அதுதான் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அதான் சொல்கிறாங்க. இந்த விதத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் சர்ச்சை தீர்ந்தபாடில் அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பாதுகாப்பான மாநிலம்னாரு. இப்போ என்ன ஒரு ஐடியாவில் இருக்காருன்னு தெரில. அப்போ என்னது, உச்சநீதிமன்றத்தில் வர வழக்கு வருது, யூஜிசி வழக்கு. திடீர்னு ஒரு வேகம் எடுக்கிறத பார்த்தா வேறு ஏதோ அவங்க கீ கொடுத்துருக்காங்க டெல்லியில். இல்லைங்க நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இவர் ஆளுநரா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி ஏன் கேட்கலன்னு தெரியல, அநேகமாக அடுத்தது கேட்பாங்கன்னு தெரில. ஆளுநர் தொடர்ந்து சர்ச்சை, இன்றைக்கும் மிகப்பெரிய சர்ச்சை. இது சமூக ஊடகங்களில் வைரலாக போயிட்டு இருக்குது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளவோ ஆளுநர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ரோசையா அவர்கள்லாம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போய் நிறைய காசு செலவு பண்ணியிருக்காரு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு விழாவுக்கு போதில் செலவு மட்டும் இல்லாமல் அந்த விழாவில் போய் தமிழர்களுக்கு எதிரான முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி ஆரியத்தினுடைய சித்தாந்தத்தை வளர்ப்பது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு உச்சநீதிமன்றம் தான் கடிவாளம் பண்ணும். என்ன வேணால் பேசலாம், ஏன்னா அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. கட்டுப்பாடு இல்லாமல் ஆளுநர் பேசி கொண்டிருக்கிறார். யார் கடிவாளம் போட போகிறதுன்னு தெரில. ஒரே விஷயந்தான், இதே வந்து மற்ற ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் சரி, கலைஞர்கள் இருந்தாலும் இவரை வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக பண்ணணுங்க. இவருக்கு சம்பளத்துலேருந்து அப்போ தான் ஒரு பெரிய அங்கே இருக்க வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு சம்பளம் பிடிங்க. வில்சன் சொன்னார்ல, அந்த மாதிரி பிடிங்க. எப்படி இவர் சில விஷயத்துக்கெல்லாம் போகிறாரு, தனிப்பட்ட நிகழ்ச்சின்னு அரசாங்கத்துடைய பணம் வீண் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ அவர் வெளியில் டூர் போயிருக்காரு, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு? அவர் ஒரு கல்யாணம் பண்ணார், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு? நமக்கு எதிராக கேஸ் போட்டார் டெல்லியில், அதுக்கு வழக்கறிஞர்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ செலவாச்சு? தேவையில்லாமல் தமிழ்நாடு வந்து நிதி நிலைமைங்கிறாங்க. நம்ம ரொம்ப கோபம் அதிமுக மேலே. இவ்வளோ நிதி நிலைமையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நிதி நிலைமையை திவாலாயிடுச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல. எதுக்கு நீங்கள் ஆளுநர் மாளிகையில் தேநீர் வந்து கலந்துருக்கக்கூடாது? ஏங்க விஜய்லாம் நேற்று ஆரம்பித்த கட்சி, அவங்களே கலந்துக்கலீங்க, நீங்கள் ஏங்க கலந்துக்கிறீங்க? ஆளுநர் தான் தமிழ்நாட்டுக்கு ஆளுநரை எதிர்த்தா ஸ்கோர் பண்ணுவோன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுது. நீங்கள் தான் பிஜேபி போட்டு வந்துட்டீங்க. மோடி தான் எதுக்கல, இவராது எதுக்கணும்ல? இல்லைங்க தமிழர் கொள்கைக்கு விரோதமாக நிறையா பேசிகிட்டு இருக்காரு, நாங்கள் போல அப்படின்னா சொல்லணும்ல. ஒன்றுமே புரியல. ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு முதல்வராக இருந்தால் அது நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தொடர்ந்து எண்ணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.